வருது, மக்களாட்சி வருது. நல்லாட்சினா எடப்பாடியார் தான். வாக்களிப்பீர் இரட்டை இலையே. இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வறுக்க பொரிக்க ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான். மந்த்ரா கடலை எண்ணெய், அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். வணக்கம். செய்தி சுருக்கம். ஓசூர் மேட்டுப்பாளையம் மோசமான சென்டிமெண்ட், மாற்றுவாரா ஸ்டாலின்? கோவை மேட்டுப்பாளையம் தென் திருப்பதி அருகே உள்ள 4 ரோடு பகுதியில் கடந்த 2013ஆம் ஆண்டு நடந்த இணைப்பு விழா கூட்டத்தில் ஜடையம்பாளையம் ஊராட்சி முன்னாள் தலைவர் பழனிசாமி திமுகவில் இணைந்தார். ஆனால் அவருக்கு தேர்தலில் போட்டியிட வாய்ப்பு கிடைக்கவில்லை. இதுபோல கடந்த 2014 லோக்சபா தேர்தலில் அதே இடத்தில் பொதுக்கூட்டம் நடத்திய திமுக வேட்பாளர் ராஜா தோல்வியடைந்தார். கடந்த 2024 லோக்சபா தேர்தலின் போது பாஜ வேட்பாளர்களை ஆதரித்து இந்த இடத்தில் நடந்த பொதுக்கூட்டத்தில் பிரதமர் மோடி பங்கேற்று பிரச்சாரம் செய்தார். அந்த மேடையில் இருந்த அனைத்து பாஜ வேட்பாளர்களும் அந்த தேர்தலில் தோல்வியடைந்தனர். இதனால் அந்த பகுதி ராசியில்லை என அரசியல் கட்சியினர் தவிர்ப்பர். அந்த இடத்தில் 2 தினங்களுக்கு முன் திமுக தலைவர் ஸ்டாலின் பொதுக்கூட்டத்தில் பங்கேற்று பேசியுள்ளார். இதே போன்ற சென்டிமெண்ட் கொண்ட ஓசூர் பகுதியிலும் ஸ்டாலின் நேற்று பிரச்சாரம் செய்தார். மோசமான சென்டிமெண்ட் நம்பிக்கையை ஸ்டாலின் மாற்றுவாரா என்பது தேர்தல் முடிவில் தெரியும். கோவை தெற்கில் கரூர் டீம் சப்ளை இரவோடு இரவாக சிக்கிய சம்பவம். அரவக்குறிச்சிக்கும் மேல பேரதிர்ச்சியில் அதிமுக. கோவை தெற்கு தொகுதியில் திமுக வேட்பாளர் செந்தில் பாலாஜி, அதிமுக வேட்பாளர் அம்மன் அர்ஜுனன் இடையே கடும் போட்டி நிலவி வருகிறது. 2 பேரும் தீவிர பிரச்சாரம் செய்து வருகின்றனர். இந்த நிலையில் கரூரிலிருந்து கோவை தெற்கில் இறங்கியிருக்கும் செந்தில் பாலாஜி ஆதரவாளர்கள் மிகப்பெரிய அளவில் பணப்பட்டுவாடா செய்வதாக அதிமுகவினர் அதிர்ச்சி கிளப்பினர். ஓட்டுக்கு 2500 ரூபாய் முதல் 5000 ரூபாய் வரை பட்டுவாடா செய்வதாக பகீர் கிளப்பிய அதிமுக வேட்பாளர் அம்மன் அர்ஜுனன் கோவை டு திருச்சி ரோட்டில் ராமநாதபுரம் என்ற இடத்தில் மறியல் செய்தார். அதிமுக பாஜக தொண்டர்கள் பங்கேற்றனர். இரவு 11 மணி முதல் 1:30 மணி வரைக்கும் போராட்டம் ஓயவில்லை. பின்னர் போலீசார் அவர்களை சமாதானம் செய்தனர். உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று உத்தரவாதம் அளித்தனர். இதையடுத்து அம்மன் அர்ஜுனன் தனது போராட்டத்தை கைவிட்டார். இது தொடர்பாக அதிமுகவினர் கூறுகையில், அரவக்குறிச்சி பாணி அரசியல் உலகம் அறிந்ததுதான். இப்போது செந்தில் பாலாஜி கோவை தெற்கு தொகுதிக்கு மாறியிருக்கும் நிலையில் அதே அரவக்குறிச்சி பாணியை இங்கேயும் அறிமுகப்படுத்தியுள்ளனர். ஓட்டுக்கு 5000 ரூபாய் வரை அள்ளி வீசுகின்றனர். கரூர் டீமை கையும் களவுமாக பிடித்து கொடுத்தால் கூட நடவடிக்கை எடுப்பதில்லை என்று ஆதங்கப்பட்டனர். ரஜினி ரசிகர்களை வளைக்க பாட்ஷாவாக மாறும் ஸ்டாலின், பாடல் முதல் டயலாக் வரை மேடைதோறும் முழக்கம். தமிழக சட்டசபை தேர்தலில் திமுக கூட்டணி உள்ளிட்ட எந்த கட்சிக்கும் ரஜினி வெளிப்படையான ஆதரவு தரவில்லை. ரஜினியின் ஆதரவை பெற திமுக பாஜ தரப்பில் ரகசிய முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டன, அதுவும் நடக்கவில்லை. அதனால் ரஜினி ரசிகர்களின் ஓட்டுகள் எந்த கட்சிக்கு கிடைக்கும் என்பதில் குழப்பம் உள்ளது. இந்நிலையில் பிரச்சாரத்தின் போது தனது பேச்சில் ரஜினியை நினைவுபடுத்தும் வகையில் முதல்வர் ஸ்டாலின் காய் நகர்த்தும் தகவல் அம்பலமாகியுள்ளது. இதுகுறித்து திமுக வட்டாரத்தில் கூறப்படுவதாவது: ரஜினியின் சினிமா பட்டம்தான் சூப்பர் ஸ்டார், திமுக தேர்தல் அறிக்கைதான் இந்த தேர்தலின் சூப்பர் ஸ்டார் என்றார் ஸ்டாலின். பின்னர்
என்கிட்ட மோதாதே நான் ராஜாதி ராஜனடா என்ற பாடலை பாடி அதன் வரிகளை மாற்றி பாடி ரஜினி ரசிகர்களை கவர முயன்றார். மத்திய அரசு கொண்டு வந்த தொகுதி மறுவரையறை மசோதா பார்லிமெண்டில் தோல்வியடைந்ததால் பாட்ஷா படத்தில் வரும் வசனத்தை மாணிக்கம் போல் அமைதியாக பிரச்சாரம் செய்து வந்த எங்களை பாட்ஷா மாதிரி மத்திய அரசு மாற்றிவிட்டது என்று கூறினார். இப்படியெல்லாம் ரஜினி பாடல்களை பாடி அவரை போல் வசனம் பேசினாலாவது அவரது ரசிகர்களின் ஓட்டுகள் திமுகவிற்கு வராதா என்பதுதான் முதல்வரின் எதிர்பார்ப்பு என திமுக வட்டாரங்கள் தெரிவித்தன. எங்கேயும் போயிடாதீங்க, கடைசி நேர கவனிப்பு தயார், வீடு தேடி செல்லும் நோட்டு, முழு வீச்சில் இறங்கிய திமுக. தேர்தலுக்கு 3 நாட்களே உள்ள நிலையில் வாக்காளர்களை கவனிக்க திமுகவினர் தயாராக உள்ளனர். இதுகுறித்து திமுக வட்டாரங்கள் கூறியதாவது: திமுக வேட்பாளர்களால் தங்கள் தொகுதியில் பூத் வாரியாக உள்ள மொத்த ஓட்டுகளில் 60 முதல் 70% வாக்காளர்களுக்கு சிறப்பு கவனிப்புக்கு ஏற்பாடு செய்ய முடிவு செய்யப்பட்டது. ஓட்டுப்பதிவுக்கு இன்னும் 3 நாட்களே உள்ளன. ஞாயிற்றுக்கிழமையான நேற்று அதிகாலை முதல் பண பட்டுவாடா செய்ய திட்டமிடப்பட்டது. ஆனால் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா ஈரோடு, சென்னையில் பிரச்சாரம் செய்தார். போலீசார் முழுவீச்சில் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர். எனவே கவனிப்பு நடக்கவில்லை. திங்கள், செவ்வாய்க்கிழமைகளில் கவனிப்பு பணிகளை அதிகாலை முதல் நண்பகல் வரை, மாலை முதல் நள்ளிரவு வரை மேற்கொள்ள திட்டமிடப்பட்டுள்ளது. எனவே வாக்காளர்களின் வீடுகளுக்கு சென்று துண்டறிக்கை வழங்கி எங்கேயும் போயிடாதீங்க, கவனிப்புடன் வருகிறோம் என அறிவுறுத்தியுள்ளோம். இவ்வாறு அந்த வட்டாரங்கள் தெரிவித்தன. எம்எல்ஏ சீட் தரேன்னு சொல்லி ஏமாத்தினாங்க. முகுந்தன் ஆடியோ ரிலீஸ். பாமக நிறுவனர் ராமதாஸின் மகள் வயிற்று பேரன் முகுந்தனுக்கு பாமக இளைஞர் சங்கத்தில் மாநில தலைவர் பதவி வழங்கியதுதான் பாமக 2ஆக உடைவதற்கு காரணமாக அமைந்தது. முகுந்தன் தனக்கு வழங்கப்பட்ட பதவியை ராஜினாமா செய்த ராமதாசுக்கு துணையாக தைலாபுரம் தோட்டத்தில் இருந்து வருகிறார். ஏப்ரல் 17 தைலாபுரம் தோட்டத்தில் ஒரே சமயத்தில் ராமதாஸ், மூத்த மகள் ஸ்ரீகாந்தி, பேரன் முகுந்தன் ஒன்றாக செய்தியாளர்கள் சந்திப்பு நடத்தினர். அதில் முகுந்தன் கூறும்போது, எனக்கு எம்எல்ஏ சீட் தருவதாகவும் அதற்குண்டான செலவை ஏற்றுக்கொள்வதாகவும் அன்புமணி தரப்பினர் கூறினர். இதற்கான ஆதாரம் என்னிடம் இருக்கிறது. அதை விரைவில் வெளியிடுவேன். அன்புமணியை யாரும் நம்பாதீர்கள். அவர் பதவி வெறி, பணத்தாசை பிடித்தவர் என தெரிவித்தார். இந்நிலையில் அன்புமணி ஆதரவு பிரமுகரும் முகுந்தனும் உரையாடும் ஆடியோ ஆதாரம் சமூக வலைதளத்தில் பரவி வருகிறது. அதில் அந்த பிரமுகர் பேசுகையில், அன்புமணியிடம் கூறிவிட்டேன், உங்களுக்கு ஏதாவது ஒரு தொகுதியில் நிற்க வைத்து எம்எல்ஏவாக ஆக்குவதாகவும் அதற்கான செலவை அவரே ஏற்பதாகவும் கூறினார். உங்களுக்கு கட்சி பதவி வழங்குவது குறித்து பின் பார்த்து கொள்ளலாம் என அன்புமணி கூறியுள்ளார் என பேசுகிறார். அதற்கு முகுந்தன் பதில் ஏதும் கூறாமல் கொட்டுகிறார். தற்போது இந்த ஆடியோ பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ஞானேஷ்குமாருக்கு எதிராக வரிந்து கட்டும் எதிர்க்கட்சிகள். பதவி நீக்கம் செய்ய தீவிர முயற்சி. நாட்டின் தலைமை தேர்தல் கமிஷனராக ஞானேஷ்குமார் கடந்த ஆண்டு பிப்ரவரியில் நியமிக்கப்பட்டார். இவர் மத்தியில் ஆளும் பாரதிய ஜனதா அரசுக்கு சாதகமாக செயல்படுவதாக காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் குற்றம் சாட்டி வருகின்றன. பாரதிய ஜனதா ஆளும் மாநிலங்களில் அவர்களுக்கு சாதகம் இல்லாதவர்களின் வாக்குரிமையை பறிக்கும் நடவடிக்கையைத்தான் SIR நடைமுறை பின்பற்றப்படுவதாக புகார் எழுந்துள்ளது. இதையடுத்து அவரை பதவி நீக்கம் செய்ய வேண்டுமென வலியுறுத்தி காங்கிரஸ், திமுக உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் இணைந்து பார்லிமெண்ட் பட்ஜெட் கூட்டத்தொடரின் போது இரு சபைகளிலும் நோட்டீஸ் அளித்தன. ஆனால் இந்த நோட்டீஸுகளை லோக்சபா சபாநாயகர் ஓம் பிர்லா மற்றும் ராஜ்யசபா தலைவர் CP ராதாகிருஷ்ணன் ஆகியோர் நிராகரித்தனர். இந்நிலையில் சமீபத்தில் லோக்சபாவில் கொண்டுவரப்பட்ட மகளிர் இடஒதுக்கீடு மசோதாவை எதிர்க்கட்சிகள் ஒன்று சேர்ந்து நிறைவேற்ற விடாமல் தடுத்தன. இது மத்திய அரசின் முயற்சிக்கு மிகப்பெரிய முட்டுக்கட்டையாக அமைந்தது. இதனால் உற்சாகமடைந்துள்ள எதிர்க்கட்சிகள் தற்போது கூடுதல் எம்பிக்களின் ஆதரவுடன் தலைமை தேர்தல் கமிஷனருக்கு எதிராக மீண்டும் புகார் அளிக்க திட்டமிட்டுள்ளன. இதன்படி அவரை பதவி நீக்கம் செய்ய 200க்கும் மேற்பட்ட எம்பிக்களின் கையெழுத்து பெற்று அவற்றை பார்லிமெண்டில் மீண்டும் நோட்டீஸ் அளிக்க உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இதை ஜூலையில் துவங்கும் மழைக்கால கூட்டத்தொடரில் செய்ய எதிர்க்கட்சி தலைவர்கள் தீவிர முயற்சியில் களமிறங்கி உள்ளதாகவும் கூறப்படுகிறது. தேர்தலில் யார் ஜெயிப்பா? கட்டுக்கட்டாக இறங்கிய பணம். கார் முதல் கட்டிங் வரை அனல் பறக்கும் பெட்டிங். புதுச்சேரியில் கடந்த 9ஆம் தேதியே தேர்தல் முடிந்த நிலைகள் அடுத்த மாதம் 4ஆம் தேதி வெளியாகும் முடிவுக்காக காத்திருக்கின்றனர். ஓட்டுப்பதிவு முடிந்து EVM மெஷின்கள் எல்லாம் ஸ்ட்ராங் ரூமில் ஓய்வு எடுக்கின்றன.
மிஷனுக்குள் நம் தலையெழுத்து எப்படி இருக்குமோ என்ற பதற்றத்தில் வேட்பாளர்கள் ஓய்வின்றி கோயில் கோயிலாக சுற்றி வருகின்றனர். ஓட்டுப்பதிவு சதவீதமும் 91.23 என்ற வரலாற்று சாதனை படைத்ததால் அனைத்து தரப்புமே கிளியடைந்துள்ளன. இது ஒரு பக்கம் இருக்க, கட்சியினர் மத்தியில் இப்போது வேற லெவல் ஆட்டம் ஆரம்பித்து தெருவுக்கு தெரு பெட்டிங் கட்டுவது பரவி வருகிறது. கொஞ்சம் வசதி படைத்த குழுக்களில் கார், நகை, கட்டுக்கட்டாக பணம் என சூதாட்டத்தை ஆரம்பித்து விட்டனர். இந்த வேட்பாளர் ஜெயிப்பார் என்பதில் தொடங்கி இவர் டெபாசிட் இழப்பார், இந்த தொகுதிகள் ஓட்டு வித்தியாசம் இவ்வளவு இருக்கும் என டிசைனாக கணக்கு போட்டு பெட்டிங் கட்டி வருகின்றனர். சில இடங்களில் 1 மடங்கு பணத்துக்கு 3 மடங்கு தருவதாக சூதாட்ட ஏஜென்ட் ரேஞ்சுக்கு இறங்கியுள்ளனர். இவை எல்லாவற்றையும் விட மதுபார்களில் வித்தியாசமான பெட்டிங் களை கட்டுகிறது. மாப்ள, உன் கட்சி தோத்துடுச்சுன்னா எனக்கு 2 ஃபுல் வாங்கி தரணும், ஒருவேளை ஜெயிச்சுட்டா நான் உனக்கு குவார்டர் வாங்கி தரேன் என கட்டிங், குவார்டர் என முன்வைக்கப்படுகிறது. தேர்தல் முடிவு வரை கோடை வெயிலுக்கு இணையாக புதுச்சேரியில் பெட்டிங் அனல் பறக்கிறது. மீட்பு பணியில் மீண்டும் விபத்து, போலீசார் உட்பட 12 பேர் அட்மிட். விருதுநகர் அருகே உள்ள கட்டனார்பட்டியில் வனஜா பட்டாசு ஆலை இயங்கி வந்தது. நேற்று மதியம் இங்கு பட்டாசு தயாரிப்பின் போது திடீர் வெடிவிபத்து ஏற்பட்டது. இதில் சிக்கி 23 பேர் இறந்தனர். 6 பேர் பலத்த காயங்களுடன் மருத்துவமனையில் அட்மிட் செய்யப்பட்டனர். விசாரணையில் கோவிந்தநல்லூர் ஊராட்சி மன்ற முன்னாள் தலைவர் முத்துமாணிக்கத்துக்கு சொந்தமான ஆலை என தெரிய வந்தது. விடுமுறை நாளான நேற்று விதியை மீறி பட்டாசு தயாரித்துள்ளனர். கிட்டத்தட்ட 35 பேர் விபத்து நடந்தபோது இருந்துள்ளனர். மீட்பு பணியின் போதே உள்ளே இத்தனை பேர் சிக்கியிருந்தது தெரிந்தது. அடுத்தடுத்து சடலங்கள் மீட்கப்பட்டு அப்பகுதியை சோகத்தில் மூழ்கியது. நேற்று மாலை 6 மணியளவில் மீட்பு பணி ஓரளவு முடிந்து தீ முழுதும் அணைக்கப்பட்டிருந்தது. இரவு 7 மணிக்கு ஜேசிபி மூலம் இடர்பாடுகளை அகற்றிக் கொண்டிருந்தனர். அப்போது உராய்வினால் மீண்டும் தீப்பற்றி பட்டாசு மூலப்பொருட்கள் வெடித்தது. இதில் 5 தீயணைப்பு துறையினர், 4 போலீசார் உள்ளிட்ட 13 பேர் காயமடைந்தனர். நல்வாய்ப்பாக கலெக்டர் சுகபுத்ரா மற்றும் SP ஸ்ரீநாதா காயமின்றி தப்பினர். காயமடைந்தவர்கள் அனைவரும் மருத்துவமனையில் அட்மிட் செய்யப்பட்டனர். விபத்தை தொடர்ந்து உரிமையாளரான முத்துமாணிக்கம் தலைமறைவாகிவிட்டதாக தகவல் வெளியாகியுள்ளது. மொத்தம் 4 அறைகள் தரைமட்டமாகியுள்ளன. விடுமுறை நாளில் விதிமீறி ஒரே அறையில் பலர் பணியாற்றியது இறப்பு அதிகரித்ததற்கு முக்கிய காரணம் என கூறப்படுகிறது. விபத்து தொடர்பாக விசாரணை நடத்த 4 தனிப்படைகள் அமைக்கப்பட்டுள்ளன. இந்த சம்பவம் மிகுந்த வேதனை அளிக்கிறது. இறந்தவர்களின் குடும்பத்தினருக்கு ஆழ்ந்த இரங்கல்கள். காயமடைந்தவர்கள் விரைவில் குணமடைய விரும்புகிறேன் என ஜனாதிபதி மற்றும் பிரதமர் இரங்கல் தெரிவித்துள்ளனர். முதல்வர் முதல் அரசியல் தலைவர்கள் பலரும் இரங்கல் தெரிவித்து வருகின்றனர்.